டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2014 கேட்ட கொஸ்டின்ஸை பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கொஞ்சம் சர்க்கிள்ஸ் கொடுத்துட்டு இந்த வரிசையில் உள்ள விடுபட்ட வரைபடத்தை கண்டுபிடிக்கும். ரொம்ப ஈஸி தான், நல்லா கவனிங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இதுல எது ஆன்சர் கேட்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒன்ல பாருங்க, இந்த சைடு இருக்க கோடு மட்டும் பாருங்க. இதுல ஒரு கோடு இருக்கு, இதுல 2 கோடு இருக்கு. இந்த பாருங்க, இதுல ஒரு கோடு தான் இருக்கு, இதுல 2 கோடு இருக்கு, இதுல 3 கோடு இருக்கு. அப்போ இதுல 4 கோடு வர மாதிரியான வேல்யூ எது இருக்கோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இதுல பாருங்க 1 2 3 4 கோடு வர மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் ஆன்சர். 4 கோடு வர்ற மாதிரியான கொஸ்டின் இருக்கு இல்லையா? அதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு எண்ணில் 30% அதே எண்ணின் 5 3 மடங்கை விட 15 குறைவு எனில் அந்த எண். ஒரு எண், அந்த எண் என்னன்னு தெரியாது. அந்த எண் என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த எண் ஒரு எண்ணின் 30%. ஸோ 30% எக்ஸ் இன்ட்டு 30% அப்படிங்கிறது 30/100 ஈக்குவல் டு, அது எதுக்கு சமம் சொல்லியிருக்காங்க பாரு, அதே எண்ணின், அந்த எண் என்னது எக்ஸ், அதே எண்ணின் 5 3 மடங்கு, 5 3 மடங்கை விட 15 குறைவு. எப்படி ஈக்குவேஷன் ஃபார்மேட் பண்ணி புரியுதுங்களா? ஓகேங்களா? ஒரு எண்ணின் 30% என்பது 5 3 மடங்கு, அதே எண்ணின் 5 3 மடங்கை விட 15 குறைவு. குறைவுங்கிறனால மைனஸ் போட்டிருக்கோம். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணீங்க அப்படின்னா அது ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இந்த 5 இங்கிட்டு கிராஸ் பிரேக் பண்ணீங்க அப்படின்னா 3x - 75 / 5. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இது 5ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இது 5000, இங்கே என்னவாயிரம் அடிக்கும் போது என்னவாயிரம் அப்படின்னா 2000. ஏன்னா இந்த வகுத்தில் இருக்கு போனால் பெருக்கல்ல தானே போகும், அதனால ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ 3x / 2 ஈக்குவல் டு 3x - 75. இந்த 2 வகுத்தல் இருக்குங்கிற போனால் என்ன ஆகும் அப்படின்னா பெருக்கல்ல போயிடும். ஸோ இதை 2ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 6x மைனஸ் இதை 2ஆல் பெருக்கும் போது 150. ஓகேங்களா? அந்த மைனஸ் 150 அங்கே போனால் என்ன ஆகும் அப்படின்னா ப்ளஸ் 150 ஆகும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இந்த ப்ளஸ் 3x வந்தால் மைனஸ் 3x ஆகும். அப்போ 6xல் 3x போயிடுச்சு அப்படின்னா 3x = 150. அப்போ எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த சைடு 3 பெருக்கல் இருக்கிற வகுத்தல்ல வரும். ஸோ 150/3 போட்டிங்க அப்படின்னா என்ன வேல்யூ கிடைக்கும்? 50 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப அந்த எண் என்னது அப்படின்னா 50. ஓர் எண்ணானது 13ஆல் வகுக்கப்படும் போது மீதி 11ஐ தருகிறது. அதே எண் 17ஆல் வகுக்கப்படும் போது மீதி 9ஐ தருகிறது எனில் அந்த எண். ஓகேங்களா? நீங்க சும்மா ஸ்ட்ரைட்டாவே இந்த சம்மு போடலாம். ஒவ்வொரு நம்பரையும் வகுத்து பாருங்க. 11ஆல வகுத்து பாருங்க. ஓகேங்களா? 13ஆல வகுத்து பாருங்க. ஒரு நம்பரை 13ஆல வகுக்கும் போது மீதி என்ன கிடைக்கணும்? 11 தரணும். அதே மாதிரி 17ஆல வகுக்கும் போது 9 தரணும். அந்த மாதிரி எந்த எண் இருக்கு அப்படின்னா சிங்கிற வேல்யூ, அதாவது 349 நம்பரை 13ஆல வகுக்கும் போது மீதி 11 தருது. அதே மாதிரி 349 17ஆல வகுக்கும் போது என்ன கிடைக்குது அப்படின்னா 9 அப்படிங்கிற நம்பரை தருது. ஸோ இப்போ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா சி. ஓகேங்களா? பாருங்க, 500 சிறு குழல் விளக்குகளின் வாழ்நாள் விவரம் கீழே தரப்பட்டுள்ளன. கொடுத்துருக்காங்களா? ஃபார்முலா கொடுத்துட்டு, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குழல் விளக்கின் வாழ்நாள் அதிகபட்சம் 11 மாதங்களுக்கு மிகாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு காண்க. ஓகேங்களா? விளக்குகளோட வாழ்நாள் மேல கொடுத்துருக்காங்க, விளக்குகளோட எண்ணிக்கை கீழே கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை விளக்கு அப்படின்னா 500 விளக்குன்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் மொத்தம் கொடுத்துட்டாங்க, அங்கேயும் 500, மொத்த விளக்கு 500 நோட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னா அந்த என் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூன்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த என் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ 500 அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு அதிகபட்சங்கிற வேர்டு மட்டும் தான் நமக்கு தேவை. ஓகேங்களா? நமக்கு குறைந்த அப்படின்னா என்ன போடுவீங்க? லெஸ் தென். குறைந்தனா லெஸ் தென் தானே போடுவீங்க. அதிக அப்படின்னா கிரேட்டர் தென் போடுவீங்க. அதுவே குறைந்தபட்சம் அப்படின்னா குறைந்தனா லெஸ் தென் போடுவீங்க இல்லையா, குறைந்தபட்சம் அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு வரும். அதுவே இங்க பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்கீங்க, இதுக்கு என்னது? கிரேட்டர் தென். அதிகம் அப்படின்னா கிரேட்டர்னு சொல்லுவீங்க இல்லையா, அதுவே அதிகபட்சம் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லணும். பட்சம் வரும்போது அதுக்கு ஆப்போசிட் ஆயிடும். ஓகேங்களா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? அதிகபட்சம். ஓகேங்களா? அதிகம் அப்படின்னா கிரேட்டர்னு சொல்லுவீங்க, அதிகபட்சம் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகேங்களா? அப்ப பி எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 11. இப்போ 11 எடுத்துக்கணும், 11 விட குறைவா இருக்க வேல்யூஸையும் எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 9 10 11 இந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த விளக்குகளோட எண்ணிக்கை எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 26 71 82. ஸோ பி ஆஃப் ஏயும் எடுக்கணும், என் ஆஃப் ஏயும் எடுக்கணும் இல்லையா. அப்போ 26 எத்தனை விளக்கு? 6/500. ஓகேங்களா? ஏன்னா பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ்ன்னு எடுப்பீங்க ஃபார்மேட்டு. அப்போ 26/500 பிளஸ் 71/500 பிளஸ்
82/500. 500 டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கிற டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கோங்க. மேல இருக்க வேல்யூஸ் அப்படியே கூட்டினீங்க அப்படின்னா 179. இதை அடிச்சு கொடுக்க முடியாது. இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா பி. 7 சிலந்திகள் 7 கூடுகளை 7 நாட்களில் செய்தால் ஒரு சிலந்தி ஒரு கூட்டினை எத்தனை நாட்களில் செய்யும்? மேக்ஸிமம் ஆன்சர் 1 டிக் பண்ணிட்டு போயிரும். கிடையாது சரிங்களா? 7 சிலந்தி இது போர்ஷன், 7 கூடு அது செய்யற வேலை, 7 கூடு கட்டி இருக்கு. அப்ப அது வேலை. வேலை அப்படிங்கிறது டிவைட்ல வந்துடும். நாட்கள் அப்ப மேல வந்துடும். அப்ப PD/Wங்கிற வேர்டு அந்த ஃபார்மேட்ல யூஸ் பண்ணிருக்காங்க. சோ 2 சைடு போட்டுக்கலாம் சரிங்களா? அப்போ 7 சிலந்தி ஓகேங்களா, 7 நாள் வேலையை கீழே போட்டுறணும். அதே மாதிரி இங்கேயும் போடுங்க. 1 ஒரு சிலந்தி பர்சன் 1 ஒரு கூட்டினை வேலை ஒரு கூடு கட்டி இருக்கு. சோ 1 கீழே வந்துடும். அடுத்து நாட்கள் தான் கண்டுபிடிக்க போறோம். சோ டியோட வேல்யூ மேல இருக்கும் ஓகேங்களா? இந்த 7க்கு 7 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 7 மட்டும் தான் இருக்கும். இந்த 1க்கு 1 போட வேண்டிய அவசியம் இல்ல. சோ டியோட வேல்யூ அப்படின்னா 7. அடுத்த படத்தை கண்டுபிடி. ரொம்ப ஈஸி ஃபார்மேட் தான். இங்க பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இங்க பாருங்க இதுல எப்படி இருக்கு, 1 விட்டு 1 கலர் ஆயிருக்கு, 2 விட்டு கலர் ஆயிருக்கு. அடுத்து என்னவா இருக்கும், 3 விட்டு அதுக்கப்புறம் 1 கலர் ஆயிடும். அப்ப 3 விட்டு அடுத்து கலர் ஆயிடும். அவ்வளவுதான் ஆன்சர் ஓகேங்களா? ஒரு நிதி மையத்தில் மாலினி ஆண்டிற்கு 15% என்ற வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு 7000 முதலீடு செய்கிறார். கூட்டு வட்டி முறையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு மாலினி பெறும் வட்டி தொகையும் மொத்த தொகையும் யாவை? ஓகேங்களா? சில சொல்லிருக்காங்க அப்படின்னா கூட்டு வட்டின்னு சொல்லிட்டாங்க. கூட்டு வட்டியில ஒரு மாலினி அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் பைசா போட்டு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை ஆண்டு, 3 ஆண்டு, எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா 15%, எவ்வளவு ரூபாய் அப்படின்னா 7000 ரூபாய். அவ்வளவுதான் ஃபார்மேட். கூட்டு வட்டிக்கு என்ன ஃபார்முலா? P × 1 + R/100 n ஃபார்முலா. இதுல வட்டி தொகை எவ்வளவு மொத்த தொகை எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா? A அப்படிங்கிறது மொத்த தொகை ஓகேங்களா? இதுல அப்படியே அப்ளை பண்ணுங்க. P யோட வேல்யூ 7000 × 1 + R ஓட வேல்யூ 15% டிவைடட் 100 தி ஹோல் பவர் n ஓட வேல்யூ 3. ஸோ 7000 இன்டூ இதை கிராஸ் பண்ணி இதை பிளஸ் பண்ணணும் இல்லையா? அப்ப 100 + 15 115/100. 3 இருக்கிறதுனால 3 டைம்ஸ் எழுதிருப்பீங்க ஓகேங்களா? இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிருங்க. இந்த 1 0க்கு இந்த 1 0 கேன்சல் பண்ணிருங்க. அப்போ 115 × 115 × 115 கிராஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த வேல்யூ கிடைக்குது. அதை ஒரு 7ஆலையும் பெருக்கிக்கோங்க. பெருக்கல் கொஞ்சம் வேல்யூ பெருசா இருக்க மாதிரி இருக்கும். ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும் ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் பெருக்கும் போது டோட்டலா 115 × 115 × 115 × 7 பெருக்கி பாத்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ கிடைக்குது ஃபைனலா. அது எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்? இங்க ஒரு 10, இங்க ஒரு 100 இருக்கு இல்லையா? இங்க ஒரு 10, இங்க 100 இருக்கு. ஸோ மொத்தம் 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சீங்க அப்படின்னா ஆன்சர். ஸோ மொத்த தொகை 10,646 ரூபாய் டோட்டல் அமௌண்ட். அப்ப இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னா இதுல இருந்து என்ன பண்ணுங்க, மொத்த உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் பியோட வேல்யூ 7000 இல்லையா? அதை 7000 கழிச்சிங்க அப்படின்னா 3646 ரூபாய் அப்படிங்கிறது உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா? ஒரு தொழிற்சாலையில் உள்ள தொழிலாளர்களின் சராசரி ஊதியம் 60 ரூபாய். அதில் அதிகாரிகள் 12 பேரின் சராசரி ஊதியம் 400 ரூபாய். மீதமுள்ள தொழிலாளர்களின் சராசரி ஊதியம் 56 ரூபாய் எனில் தொழிற்சாலையில் உள்ள மொத்த தொழிலாளர்களின் எண்ணிக்கையை காண்க. சோ தொழிலாளர்களின் எண்ணிக்கை நீங்க என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க ஓகேங்களா? அந்த தொழிலாளர் எண்ணிக்கை எனக்கு தெரியாது எவ்வளவுனோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அதோட சராசரி ஊதியம் 60 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 12 பேருக்கு மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா 400 ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு மீதம் இருக்க தொழிலாளர்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சராசரியா 56 ரூபாய் ஊதியமா கொடுத்துருக்காங்க. சோ அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் பார் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னா σx/n அப்படிங்கிறது ஃபார்முலா. சிக்மா எக்ஸ்ங்கிறது எல்லா தொழிலாளர்களுடைய மொத்த தொழிலாளர்களுடைய அவங்களோட ஊதியம் ஓகே? ஒவ்வொரு தொழிலாளரோட ஊதியம் டிவைட அந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை. பாருங்க சராசரி எவ்வளவு அப்படின்னா 60. ஒரு 12 பேருக்கு மட்டும் 400 ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 12 பேரை தவிர மொத்த தொழிலாளர் எண்ணிக்கை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். அந்த எக்ஸ்ல 12 பேரை தவிர பாக்கி எல்லாருக்கும் 56 ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. டிவைட தொழிலாளர்களின் எண்ணிக்கை எக்ஸ் எடுத்திருக்கும் ஓகேங்களா? சோ 12 × 400 4800 பிளஸ் இது 56ஆல பெருக்குனீங்க அப்படின்னா 56x மைனஸ் 12 × 56 672. இந்த பிளஸ் 56x இருக்கிறது போனா ஆகும் அப்படின்னா மைனஸ் ஆகும் ஓகேங்களா? சோ அப்ப என்ன கிடைக்கும் 4x = இந்த வேல்யூ பாருங்க 480ல 672 போயிடுச்சு அப்படின்னா 4128. 4800ல 672 போயிடுச்சு அப்படின்னா 4128. இந்த 4 பெருக்கல் இருக்க அந்த சைடு வகுத்தல்ல வரும். இந்த வேல்யூ அப்படியே 4ஆல அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 1 4 4
ஒரு நாங் 4 ஓகேங்களா? 1ல இருக்காது 0, நாமும் 12, ஈநாங் 8. ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னா 1032 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேங்களா? கீழ்காணும் படத்தில் உள்ள நேர்கோடுகளின் எண்ணிக்கையை காண்க. ஓகேங்களா? இதுல மொத்தம் எத்தனை நேர்கோடு பாருங்க. இங்க ஒரு செவ்வகம் இருக்கா? அதுல ஒரு 4 இருக்கும். உள்ள இருக்க ஒரு செவ்வகம் இருக்கா? அதுல 4 இருக்கும். மொத்தம் எவ்வளவு? 8. இப்படி ஒரு கோடு போகுது, இப்படி ஒரு கோடு போகுது, இப்படி ஒரு கோடு வருது, இப்படி ஒரு கோடு. அது ஒரு 4. ஸோ மொத்தம் எவ்வளவு அப்படின்னா 12 நேர்கோடுகள். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. பின்வரும் படத்தில் விடப்பட்டது எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. 4 5 20, 4 + 5 9, 8 10 8 80, 10 + 8 18. அப்ப இங்க என்ன பண்ணிருப்பாங்க? இது ரெண்டையும் பெருக்கி தான் இங்க எழுதியிருப்பாங்க. அப்ப 12 8 எவ்வளவு அப்படின்னா 96. இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 96. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3 பகா எண்களின் கூடுதல் 101. அவற்றில் 2 எண்களுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் 24 எனில் அவ்வெண்களை காண்க. இதுல 4 ஃபார்மேட் கொடுத்துருக்காங்கல்ல, எல்லாமே என்னவா தான் இருக்கு அப்படின்னா கன்ஃபார்ம்டா இதுல இருக்க எல்லா வேல்யூஸுமே பகா எண்களா தான் இருக்கு. ஓகேங்களா? எல்லாத்தோட எண்களின் கூடுதல் என்னதான் கிடைக்குது அப்படின்னா ஒவ்வொரு எண்ணையும் கூட்டி பார்த்தாலும் 101 தான் கிடைக்குது. அப்ப இந்த வித்தியாசத்தை வச்சுதான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆன்சரே கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த ஃபார்மேட்ல இது ரெண்டையும் நீங்க கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்குது அப்படின்னா 22 தான் வரும். அதே மாதிரி இதுல இந்த 2 வேல்யூ கழிச்சு பார்க்கலாம் இல்லையா? இது ரெண்டையும் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா 12 தான் வருது. அப்ப இதுல 2 வேல்யூ, இந்த 2 வேல்யூ எடுத்து கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எதை 2 வேல்யூ வேணா கழிச்சு பார்க்கலாம். ஓகேங்களா? இதையும் கழிச்சு பார்க்கும்போது கிடைக்கல, இது ரெண்டையும் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா என்ன கிடைக்குது? மேக்சிமமா 16 தான் கிடைக்குது. இதுல இந்த 2 வேல்யூ எடுத்து பெருக்கி கழிச்சு பார்க்கும்போது 61 37 போகும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா வித்தியாசம் 24 கிடைக்குது. இப்போ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா டி. ஓகேங்களா? இதுல 3 பகா எண்களோட கூடுதல் 101 இருக்கணும். இதுல இந்த ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா வேல்யூஸ்ல இருக்க ஆப்ஷனை கூட்டி பார்க்கும்போது 101 தான் வரும். அப்ப வித்தியாசத்தை வச்சுதான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருப்போம். ஓகேங்களா? ஏ என்பவர் ஓர் இடத்திலிருந்து ஒரு திசையை நோக்கி 1 கிலோமீட்டர் நடந்த பிறகு இடப்பக்கம் திரும்பி 1/2 கிலோமீட்டர் நடந்த பிறகு மீண்டும் இடப்பக்கம் திரும்பி நடந்து செல்கிறார். தற்போது அவர் கிழக்கு திசை நோக்கி சென்றால் தொடக்கத்தில் அவர் எந்த திசை நோக்கி நடக்க தொடங்கியிருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஃபார்வேட் நமக்கு தெரியும் இல்லையா? ஏ என்பவர் ஓர் இடத்திலிருந்து சொல்லியிருக்காங்க, எந்த இடம்னு சொல்லல. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஃபார்மேட்ல போனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ எங்க இருக்காரு? கிழக்கு திசையை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காரு. இதான் கிழக்கு திசை. அப்ப கிழக்கு திசையை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அப்போ இந்த ஃபார்மேட்ல இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்காரு. இந்த சைடு அவரோட முகம் எப்படி இருக்கு? பைக்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பைக்ல இப்படி போயிட்டு இருக்காரு, கிழக்கு திசை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ எப்படி இருப்பாங்க? இந்த சைடு பார்த்த மாதிரி அவங்களோட ஃபேஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் தூரம் போகலாம் இங்கிட்டு முன்னாடி. ஓகேங்களா? எத்தனை வாட்டி லெஃப்ட் எடுக்கிறாங்க? 2 வாட்டி லெஃப்ட் எடுக்கிறாங்க. ரிவர்ஸ்ல போறீங்க. இந்த சைடு ஃபேஸ் பார்த்த மாதிரி இருக்கு. இப்போ ரிவர்ஸ்லயே போறீங்க வண்டியில ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி இருக்கீங்க. இங்க இருந்து என்ன பண்றாங்க? இடப்பக்கம். இவங்க இப்படி நிக்கிற இந்த சைடு முகம் பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த சைடு வலது, அந்த சைடு இடது. இப்படிதானே? இந்த சைடு முகம் பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சைடு வலது, அந்த சைடு இடது. அப்ப இடது சைடும் கொஞ்ச நேரம் நடக்கிறீங்க, டோன் பண்றீங்க ஒரு 1/2 கிலோமீட்டர். திரும்ப என்ன பண்றீங்க? திரும்ப ஒரு லெஃப்ட். இப்ப எப்படி இருப்பாங்க? இங்க ரிவர்ஸ்லயே தான் போறீங்க. அப்ப இந்த சைடு பார்த்த மாதிரி தான் இருக்கும் முகம். ஓகேங்களா? அப்ப இந்த சைடு பார்த்த மாதிரி இருந்தா, இந்த சைடு பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது ரைட்டு, இது லெஃப்ட். ஓகேங்களா? இந்த சைடு பார்த்த மாதிரி அப்படியே ரிவர்ஸ்ல தானே போறீங்க. அப்ப இந்த சைடு பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது ரைட்டு, இது லெஃப்ட். அப்ப என்ன பண்ணுங்க? திரும்ப ஒரு இடப்பக்கம் போங்க. அப்போ எங்கேருந்து எந்த எந்த திசையிலேருந்து அவர் கிளம்பி இருப்பாரு அப்படின்னா மேற்கு திசையிலேருந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா கிளம்பி இருப்பார். ஓகேங்களா? வண்டியில இப்படி ஃபார்மேட்ல வர்றதுக்கு நம்ம இப்படியே ரிவர்ஸ்ல போறோம்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு பார்த்த மாதிரியே வண்டியை ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டே போறோம், 2 லெஃப்ட் எடுத்து அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கிழக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வட்ட வரைபடமானது ஒரு நாட்டின் குறிப்பிட்ட ஆண்டிற்குள் பல்வேறு விளையாட்டிற்கான செலவினத்தை காட்டுகிறது. கீழ்கண்ட வரைபடத்தை பார்த்து கேள்விக்கு பதில் கொடு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இதுல எத்தனை சதவீதம் மொத்த செலவினத்தில் டென்னிஸுக்காக செலவிடப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டென்னிஸ்க்கு மட்டும் எவ்வளோன்னு பாருங்க 45. இது வட்டம் அப்படின்னாலே 360ன்னு தெரியும். இருந்தாலும் நீங்க எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணி பாருங்க 360 கிடைக்கும். அப்ப டென்னிஸ்க்கு மொத்தம் எவ்வளவு பெர்சன்டேஜ்? 45%. அப்ப எப்படி போடுவீங்க? 45%. இந்த வட்டம் மொத்தம் முழுமையா 360. அவ்வளவுதான். 45/360 இன்ட்டு பெர்சன்டேஜ் அப்படிங்கிறப்ப 100% போட்டுருங்க. ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சு கொடுத்துருங்க. அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2ஆல கூட அடிச்சு கொடுங்க. 2ஆல அடிச்சு கொடுத்தா இங்க 5, இது 2ஆல அடிச்சு கொடுத்தா 18,
இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா திரும்ப 9ல் அடிங்க. இதை 9ல் அடிச்சிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் 2. இதை 9ல் அடிச்சிங்க அப்படின்னா 5. 5 25. 5 25/2. இது என்ன பண்ணுங்க அப்படின்னா கலப்பு பின்னத்துக்கு மாற்றுங்க. ஓகேங்களா? 25ல் 2 எத்தனை டைம் இருக்கும்? 12 டைம் இருக்கும். 12 2 24. பேலன்ஸ் செலவு 1. இது எப்படி அமைக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஈவ தூக்கி இங்கே எழுதிடணும், மீத தூக்கி இங்கே எழுதிடணும். எதால வகுத்தமோ அந்த வேல்யூ இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ 12 1/2% அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் 1/2 1/3 1/4 என்ற விகிதத்தில் உள்ளன. அதன் சுற்றளவு 104 சென்டிமீட்டர் எனில் அதன் நீளமான பக்கத்தின் அளவு என்ன? நீளமான பக்கத்தின் பெரிய பக்கம் எதுவோ அதோட அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. முக்கோணத்துக்கு 3 பக்கம் தெரியும். அதோட ஃபார்மேட் இந்த விகிதத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது மாதிரி டெசிமல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது பின்னத்தில் கொடுத்துருக்கதை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பின்னமா இருக்கிறத முதல்ல என்ன பண்ணுங்க இந்த மாதிரி வடிவத்துக்கு மாத்துங்க. அப்ப என்ன பண்ணணும்? கீழே இருக்க வேல்யூக்கு அப்படியே எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா இதோட எல்சிஎம் என்ன கிடைக்குது அப்படின்னா 12 கிடைக்குது. 6 12 கிடைக்குது. அப்போ கீழே எல்லாமே 12 இருக்கிற மாதிரி மாத்திட்டோம் அப்படின்னா மேல இருக்க வேல்யூ முடிச்சு அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப இதை 12 ஆக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மேலையும் கீழே 6ஆல பெருகுவீங்களா? அப்ப 6/12. ஓகேங்களா? இதை எதால பெருகுவீங்க? 3 இருக்கா? அப்ப 4ஆல பெருகுனீங்க அப்படின்னா 4/12. இதை 3ஆல பெருகுனீங்க அப்படின்னா 3/12. கீழே எல்லாமே 12 12 இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஸோ மேல இருக்க வேல்யூ மட்டும் தான் 6 4 3. ஓகேங்களா? இப்ப இதோட மொத்தமா சேர்த்து சுற்றளவு தான் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 104. 3 பக்கத்தோட விகிதம் கொடுத்துருக்காங்க. இதை எக்ஸ் ஃபார்மேட்ல எடுத்துங்க. அப்ப 6x + 4x + 3x = 104 சுற்றளவு. ஓகேங்களா? ஸோ மொத்த அளவு சுற்றளவுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப இதோட வேல்யூ இதோட எக்ஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டு அப்படியே ஆட் பண்ணீங்க அப்படின்னா 104. ஏன்னா இது மொத்த பங்கு இவ்வளவு. ஓகேங்களா? இதோட ஒரு பங்கு கண்டுபிடிச்சாதான் இந்த பெரிய பக்கம் என்னது அப்படின்னா 6ங்கிற வேல்யூ உள்ளதுதான். அப்ப 6ஆல பெருக்கிட்டோம் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 13x கிடைக்குது. இந்த சைடு கிடைக்குது அப்படின்னா 104. இந்த 13ஆல இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 8 13 104 கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 8. நமக்கு எனக்கு இருந்தாங்க நீளமான பக்கம். ஓகேங்களா? இது இருக்குது நீளமான பக்கம் என்னது அப்படின்னா இந்த 6 கொண்ட விகிதம் தான். அப்போ 6 8 என்ன கிடைக்கும் அப்படின்னா 48. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 48. ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 20% குறைவாக உள்ளது எனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எவ்வளவு சதவீதம் அதிகமாக உள்ளது? ஸ்ட்ரைட்டா ஃபார்முலா தான். ஓகேங்களா? இங்க குறைவா இருக்கு, அதிகமா இருக்கா? குறைவா இருக்கு. ஸோ மைனஸ். ஓகேங்களா? எவ்வளவு சதவீதம் குறைவா இருக்கு? 20%. ஸோ எக்ஸோட வேல்யூ 20ன்னு போடுங்க. அவ்வளவுதான். ஸோ அப்போ 20 இங்க பாருங்க 20. ஓகேங்களா? 20 இந்த 100ல 20 போயிடுச்சு அப்படின்னா 80 × 100%. இந்த 0க்கு இந்த 0 அடிச்சு கொடுத்துருங்க. ஓகேங்களா? அப்புறம் 2ஆல் அடிச்சீங்கன்னா இது 5, இங்க 4. 4ஆல் இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 5 5 25. ஸோ 25% அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேங்களா? ஒரு கனசதுரத்தின் கன அளவு 125 கன சென்டிமீட்டர் எனில் அதன் புறப்பரப்பளவை காண்க. கன அளவுக்கு ஃபார்முலா a3. கனசதுரத்தின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? a3. புறப்பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? 6a². அவ்வளவுதான். இப்போ கனசதுரத்தின் கன அளவு என்னது? 125ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ a3ஓட வேல்யூ 125. 125 எப்படி எழுதலாம்? 5³ எழுதலாம். அப்ப a³ = 5³ அப்படின்னா ஏயோட வேல்யூ 5. நமக்கு புறப்பரப்பளவு தானே கேட்டிருந்தாங்க. கனசதுரத்தோட புறப்பரப்பளவு என்ன ஃபார்முலா அப்படின்னா 6a² சதுர அலகுகள் ஃபார்முலா. 6 × ஏயோட வேல்யூ 5. 5² பண்ணா 25. 6 × 25 என்ன கிடைக்கும் அப்படின்னா 150. 150 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இல்லைன்னா சதுர சென்டிமீட்டர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. x - y-இன் 50% = x + y-இன் 30% எனில் x-இல் y-இன் சதவீதம் என்ன? x-இல் y. இதான் ரொம்ப முக்கியமானது. x-இல் y எதுல எது? x-இல் y அப்படின்னா y/xன்னு அர்த்தம். எக்ஸ்ல ஒய், எக்ஸுக்குள்ளதான் ஒய். அப்ப எக்ஸில் ஒய் அப்படின்னா எக்ஸ் கீழே வரும், ஒய் மேல வரும். இதனால யாத்திரை வச்சுக்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்க என்ன கொடுத்துருந்தாங்க? x - y-இல் 50%. அப்போ x - y × 50% அப்படின்னா 50/100. அங்கே x + y × 30%. ஸோ 30/100. இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆயிரும். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 5 விட்டு உள்ள பெருக்குனீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 5 × x - y இருக்கும். இங்கே 3 × x + y இருக்கும். இந்த 5 உள்ள பெருக்குனீங்க அப்படின்னா 5x - 5y. இந்த சைடு 3 உள்ள போச்சு அப்படின்னா 3x + 3y. எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. இந்த +3x வந்தா -3x ஆகும். இந்த -5y இந்த சைடு வந்தா ஆகும் அப்படின்னா +5y ஆகும். அப்போ 5xல 3x போயிடுச்சு அப்படின்னா 2x = இது ரெண்டையும் ஆட் பண்ணா 8y. ஸோ அப்போ நமக்கு என்ன வேணும்? இங்க பாருங்க y/xல். இப்போ y/x தான் வேணும். அப்போ x இந்த சைடு கொண்டு போங்க, இந்த நம்பரை இந்த சைடு கொண்டு வாங்க. ஓகேங்களா? அடிச்சு கொடுத்தா என்ன கிடைக்கும்? y/x ஓட வேல்யூ 1/4 கிடைக்கும்.
ஓகேங்களா? அப்போ எக்ஸில் ஒய்யின் சதவீதம் அப்படின்னா ஒய் பை எக்ஸ் இன்ட்டு 100% சொன்னேன் இல்லையா? அப்போ அந்த ஒய் பை எக்ஸோட வேல்யூ 1/4 கண்டுபிடிச்சிக்க இன்ட்டு 100%. இந்த 4ஆல் இந்த 100 அடிச்சிங்க அப்படின்னா 25% அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேங்களா? ஒரு எண்ணுடன் ஒன்றை கூட்ட அது 12, 18, 24, 32 மீதியின்றி வகுபடுகிறது எனில் அத்தகைய மீச்சிறு எண்ணு என்ன அப்படிங்கிறதா. இது ஆல்ரெடி கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின் தான். இது என்ன பண்ணுங்க அப்படின்னா இதுக்கு அப்படியே எல்சிஎம் கண்டுபிடிங்க. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது வர வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஒன்றை கூட்டும் போது தான் அது எல்லாத்துலேயும் வகுப்படுது. அப்போ என்ன பண்ணணும், இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடி, அதுலேருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன்றை கழிங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ இதுக்கு அப்படியே என்ன கண்டுபிடிங்க அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிங்க. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது 2ஆல் போட்டு வந்து எல்சிஎம் அப்படிங்கிறப்போ ஏதாவது 2 வேல்யூ காமனாக இருந்தாலே போட்டுட்டே வரணும். ஓகேங்களா? கண்டினியூஸ் பண்ணிட்டே வரணும். ஸோ போட்டே வந்தீங்க அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் என்ன கிடைக்குது அப்படின்னா 2 × 2 4, 4 3 12, 12 2 24. ஸோ 24 × 12 288 கிடைக்குது எல்சிஎம். ஓகேங்களா? ஒரு எண்ணுடன் ஒன்றை கூட்டினாலா இதனால் வகுப்படுது. அப்போ என்ன பண்ணணும், அந்த எண் என்ன வேணும் அப்படின்னா அதில் -1 பண்ணுங்க. ஸோ இது ஒன்றை கழிச்சிங்க அப்படின்னா 287 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேங்களா? 9, 225, 16, 196, 25, 169 144 என்ற தொடரில் விடுபட்ட எண் என்ன? ஓகேங்களா? இப்படி பாருங்க, என்ன இருக்கு பாருங்க, 3 ஸ்கொயர், 1 விட்டு 4 ஸ்கொயர். இது பாருங்க, இது வந்து 3 ஸ்கொயர்டா இருக்கு. அடுத்த வேல்யூ 1 விட்டு இது 4 ஸ்கொயர்டா இருக்கு. இது அடுத்து 1 விட்டு இது 5 ஸ்கொயர்டா இருக்கு. அப்போ இது என்ன இருந்திருக்கும், 6ஓட ஸ்கொயர்டா இருந்திருக்கும். ஸோ 6 ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ இதோட வேல்யூ 36. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, 4x இன்ட்டு 64 பவர் 2x ஈக்குவல் 16x பவர் 5 + x எனில் x இன் மதிப்பு. 4x இன்ட்டு 64 இன்ட்டு 4x இன்ட்டு 64 பவர் 2x ஈக்குவல் 16 பவர் x + 5 கொடுத்துட்டு எக்ஸோட மதிப்பு கண்டுபிடி சொல்லியிருக்கா. ஸோ கொஸ்டின் எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, இது என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கீழே இருக்க ஸ்பேஸ் வேல்யூ எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா 4 4 தான் இருக்கு. அப்போ மேலே இருக்க வேல்யூ ஈக்குவல் பண்றது மட்டும் தான் நமக்கு வேலை. ஓகேங்களா? 4 பவர் x இன்ட்டு 4 பவர் 6x இன்ட்டு இந்த 4 என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 2 கொண்டு போய் உள்ளே பெருக்கி விட்டுருங்க. ஓகேங்களா? என்னடா இங்கே எக்ஸா இருக்குது, இங்கே 2x ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. இந்த 2x கேன்சல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 6x இருந்துச்சு இல்லையா, அதுலேருந்து ஒரு x அங்கே கடன் கொடுத்து இங்கே 2x ஆக்கிட்டேன். ஓகேங்களா? இந்த 2xக்கு இந்த 4 கேன்சல் ஆயிரும். அப்போ 4 பவர் 5x ஈக்குவல் 4 பவர் 10. கீழே பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ எப்படி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கிறதுனால மேலே இருக்க வேல்யூ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ 4 பவர் 5x ஈக்குவல் 4 பவர் 10 இருக்கு. கீழே இருக்க வேல்யூ ஒரே மாதிரி இருக்குன்னா மேலே இருக்க வேல்யூ ஈக்குவல் பண்ணுங்க. அப்போ 5x ஈக்குவல் 10, எக்ஸோட வேல்யூ 2. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 1000 ஆனது 1150 ஆகிறது. 3% கூடுதலாக வட்டி வீதம் இருப்பின் தற்போதைய மொத்த மதிப்பு என்ன? ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் எவ்வளோ தனிவட்டி வீதம் சொல்லலை. ஒரு குறிப்பிட்ட தனிவீட்டு விதத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா 3 ஆண்டுகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கல, அது 1050 ரூபாயா மாறி இருக்கு. இன்னொரு 3% கூடுதலா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்ப வட்டியோட சேர்த்து அந்த அமௌண்ட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த தனிவட்டி வீதத்துல எந்த தனிவட்டி வீதத்துல இந்த 1000 ரூபாய் 1150 ரூபாய் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அந்த தனிவட்டி வீதம் வந்து ஒரு 4% எத்தனை % வருதோ அதோட என்ன பண்ணணும், இந்த 3% கூட்டி அதுக்கப்புறம் எவ்வளவு தனிவட்டி கிடைக்குதுன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? பாருங்க, பியோட வேல்யூ என்னோட வேல்யூ ஃபர்ஸ்ட் எந்த தனிவட்டியில இது கொடுத்து இந்த 1150 ஆக்குனாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம், பியோட வேல்யூ 1000, என்னோட வேல்யூ 3, தனி வட்டி மட்டும் எவ்வளவு அப்படின்னா வட்டி மட்டும்தான். ஓகேங்களா? தனி வட்டியில வந்துச்சு வட்டி மட்டும் தான் வரும். ஓகேங்களா? அந்த கூட்டு வட்டி வந்தாதான் ஏன்னு வந்து டோட்டல் அமௌண்ட் வரும். ஓகேங்களா? ஸோ தனி வட்டி ஈக்குவல் டு PNR by 100. ஸோ தனி வட்டி மட்டும் எவ்வளவு அப்படின்னா 150 ரூபாய் தான். ஓகேங்களா? ஸோ பியோட வேல்யூ 1000, 3, யாரோட வேல்யூ தெரியாது, டிவைட் 100 ஈக்குவல் டு 150. இந்த 2 0க்கு இந்த 2 0 கட் பண்ணிடுங்க. இந்த 1 0க்கு இந்த 1 0 கட் பண்ணி விட்டேன். ஏன்னா இந்த 0 வந்து வகுத்தல்ல தான் வரும். ஓகேங்களா? 3ஆல இந்த 15 அடிச்சோம் அப்படின்னா 5%. ஸோ ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 5%. இப்போ என்ன கொஸ்டின் இருந்தாங்க, ஏதோ ஒரு தனி இடத்துல 3 ஆண்டுல 1000 ரூபாய் 1500 ரூபாய் ஆச்சு, அதுல இன்னொரு 3% எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா எவ்வளவு ஆகும்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? அப்போ இந்த 3% எக்ஸஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ 5% ஆயிரும், 8% ஆயிரும். தனி வட்டிக்கு ஃபார்முலா தான் நமக்கு தெரியுமே. அந்த PNR by 100ல சதவீதம் இந்த 6க்கு பதிலாக என்ன போடுங்க அப்படின்னா 5%க்கு பதிலாக 8%ன்னு போடுங்க. ஓகேங்களா? ஸோ 1000 இன்ட்டு என்னோட வேல்யூ 3, ஆரோட வேல்யூ 8 டிவைடட் 100. இந்த 2 0க்கு இந்த 2 0 கட் பண்ணி விட்டுருங்க.
8 3 24, இங்கே ஒரு 0 இருக்கு. ஸோ 240 ரூபாய். ஓகேங்களா? ஸோ டோட்டல் தொகை மொத்த தொகை தான் இருந்தாங்க. ஸோ அசல் ஒரு 1000 ரூபாய், அதை கூட்டினீங்க அப்படின்னா 1240 ரூபாய் அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஒரு கூடையில் உள்ள மொத்த ஆரஞ்சு பழங்களில் 18% 36 எனில் மொத்தம் உள்ள ஆரஞ்சு பழங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 18% 36 அப்படின்னா மொத்த பழம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அந்த மொத்த ஆரஞ்சுகளின் எண்ணிக்கை எக்ஸ்ன்னு எடுத்துக்காங்க. அப்போ அந்த எக்ஸ்ல 18% என்னது அப்படின்னா 36. அந்த எக்ஸ்ல 18% தான் என்னது அப்படின்னா 36. ஓகேங்களா? ஒரு 18 18 ஈறு 18 என்ன கிடைக்கும் அப்படின்னா 36. அந்த இந்த 2 0 பெருக்கல் கூட வகுத்தல்ல போயிடும். ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 200. ஸோ இப்போ டோட்டலா எத்தனை ஆரஞ்சு இருக்கும் அப்படின்னா 200 ஆரஞ்சு இருந்திருக்கும். 2 மாடுகளின் விலை விகிதமானது 23:16. 2 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் மாட்டின் விலை ரூபாய் 477 உயர்ந்தது மற்றும் இரண்டாவது மாட்டின் விலை 10% உயர்ந்தது. தற்போதைய விலையின் விகிதமானது 20:11 ஆகும். உண்மை விலையினை காண்க. இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் போடுறது. ஓகேங்களா? ஆனா போட முடியாதுங்கிறதுல போடலாம். ஸோ ஈஸியா எப்படி நம்ம சிம்பிளா எப்படி இதை வச்சு எப்படி போடலாம் அப்படின்னா, இந்த ஈஸ்ட் விகிதத்தை பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க நமக்கு கொஸ்டின்ல லாஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? உண்மை விலை தான் கேட்டிருக்காங்க. உண்மை விலை கண்டுபிடிச்சா போதும். முத ஸ்டார்டிங்ல அந்த மாட்டோட உண்மை விலை என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கா. முத இருக்கும்போது அதோட ஸ்டார்டிங் விலை எவ்வளவு? 23:16. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஆன்சர் ரெண்டையும் கூட்டிக்கோங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன்லயே ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? சப்போஸ் நமக்கு செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் போறது கூட வாய்ப்பு இருந்திருக்கலாம். நமக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சருங்கிறதுனால ஸ்ட்ரைட்டாவே போட்டோம். ஓகேங்களா? இந்த விலையை ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, அந்த விகிதத்தை ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த விலையோட வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த விலையோட வேல்யூவை அந்த விகிதத்தால வகுக்கும் போது உங்களுக்கு மீதி இல்லாம ஆன்சர் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுதான் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. ஒரு தெருவில் இருத்தப்பட்டுள்ள 25 அடி நீளமுள்ள ஏணி தரைமட்டத்தில் இருந்து 24 அடி உயரமுள்ள ஜன்னலை தொடுகிறது. அடியை மாற்றாமல் அவ்வேணியை சுழற்ற அத்தெருவின் மறுபக்கத்தில் உள்ள ஜன்னலை 7 அடி உயரத்தில் தொடுகிறது எனில் அத்தெருவின் அகலம், அத்தெருவோட அகலம் இறங்கிட்டு இருக்கா. ஓகேங்களா? ஒண்ணுக்கு இந்த 25 அடி நீளமுள்ள ஒரு ஏணி என்ன பண்றாங்க அப்படின்னா தரைமட்டத்தில் இருந்து ஒரு 24 அடி இருக்கிற மாதிரி ஒரு ஜன்னலை தொடுற மாதிரி சாட்சி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதே 25 அடி நீளமுள்ள ஒரு ஏணி ஓகேங்களா கீழே இருக்க அடியை மாத்தாம என்ன பண்றாங்க, அப்படியே திரும்ப மறுபக்கத்துல சாய்க்கும் போது இன்னொரு ஜன்னலை தொடுது. அந்த ஜன்னல் எவ்வளவுதான் இருக்கு? 7 அடி தான் இருக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த தெருவோட அகலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கிட்டு ஒரு செங்கோண முக்கோணம், அந்த சைடு ஒரு செங்கோண முக்கோணம். ஓகேங்களா? இது 90 டிகிரி, இந்த சைடு இது 90 டிகிரி வருது. அப்ப இதோட வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிக்கும். இதோட வேல்யூ என்ன? இதுல இருந்து இது வரைக்கும் என்ன, இதுல இருந்து இது வரைக்கும் என்னன்னு கண்டுபிடிச்சு ரெண்டையும் கூட்டணும்னா ஆன்சர். ஓகேங்களா? இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் கர்ணம். அப்ப 25 ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 ஸ்கொயர் பிளஸ் CA ஸ்கொயர். ஓகேங்களா? அப்ப இந்த வேல்யூஸ் CA வேல்யூ மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 7 ஸ்கொயர் மட்டும் இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. அப்ப 25 ஸ்கொயர் பண்ணா 625 மைனஸ் 7 ஸ்கொயர் பண்ணா 49. 625ல 49 போயிடுச்சுன்னா 576. AC ஸ்கொயர் வேல்யூ 576 அப்படின்னா ஏசியோட வேல்யூ 24. அடுத்து இந்த முக்கோணம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் கர்ணம். அப்போ 25 ஸ்கொயர் ஈக்குவல் டு 24 ஸ்கொயர் பிளஸ் AD ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த AD அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 24 அந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா 625 ஸ்கொயர் பண்ணா 625 மைனஸ் 24 ஸ்கொயர் பண்ணா 576. இப்ப இதுல இதை கழிச்சீங்கன்னா 49. AD ஸ்கொயர் வேல்யூ 49 அப்படின்னா ADயோட வேல்யூ 7. அப்ப CD வேணும் அப்படின்னா இதோட டோட்டல் வேல்யூ இதுல இருந்து இது வரைக்கும் 24, இதுல இருந்து இது வரைக்கும் 7. சோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 31. ஓகேங்களா? சோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 31. ஓகேங்களா? இன்னும் ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா ஏணியோட அடியை மாத்தாம தான் இந்த சைடு திருப்பி இருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இது 24 இருந்தா இது 7 இருந்திருக்கும். அப்ப இது 7 இருந்தா இது 24 இருந்திருக்கும். ஏன்னா என்ன மாற போறது கிடையாது அப்படின்னா இந்த ஏணியோட இது என்னவாக போறது இல்லை அப்படின்னா இதுவும் எப்படிதான் இருக்கு அப்படின்னா பேரலல்ல தான் இருக்கு. இது என்னவாகாது அப்படின்னா மாற போறது கிடையாது. அப்போ இங்க என்ன அடி இருந்துச்சோ ஓகேங்களா அது இங்க வந்துடும். இங்க 24 அடி அப்படிங்கிறது இங்க வந்துடும். இது ரெண்டு ஸ்ட்ரைட்டாவே நீங்க ஆட் பண்ணி 31 அப்படின்னு ஆன்சர் நோட் பண்ணிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.